வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தை இன்னைக்கு சேர்ந்து தியானிப்போம். பரலோகத்தில் இருக்கிற நடக்க போகிற காரியம், அதாவது தேவன் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற அந்த ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு தரிசனத்தையும், அவருடைய த்ரோன் ரூம்லேருந்து, அவருடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு நதியை குறித்து, அந்த ஜீவ நதியை குறித்தும், அந்த நதி ஓடுகிற பகுதியிலெல்லாம் இருக்கக்கூடிய அந்த மரங்கள், அந்த மரத்தில் உண்டாகக்கூடிய 12 வகை கனிகள், அப்புறம் இதை புசிப்பதுனாலே ஜனங்க எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, இனி பாவம் இல்லை, இனி சாபம் இல்லை, இனி கண்ணீர் இல்லை, கதறுதல் இல்லை என்கிற ஒரு உன்னதமான ஒரு நிலைக்கு தேவன் நம்மை உயர்த்துகிறார், மனுக்குலத்தை உயர்த்துகிறார். நம்ம ஒவ்வொருவருமே இந்த இடத்துல நம்ம போய் இருக்கும்போது அவ்வளோ பாக்கியவான்களாக இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த இடத்துக்கு நம்ம செல்வதற்கு நம்ம வாஞ்சிக்க வேண்டும். இந்த பரலோக தரிசனத்தை பார்க்கும்போதெல்லாம் நம்மளும் இதில் பங்கு கொள்ளணும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஒரு வாஞ்சியை உண்டு பண்ணும்படியாகத்தான் ஆண்டவர் இவ்வளோ அற்புதமான ஒரு காட்சியை வர்ணித்து நமக்கு கொடுக்கிறார் யோவான் மூலமாக. அப்போ இதை பார்க்கும்போது ஆண்டவரை இன்னைக்கு என் வாழ்க்கையில் இதற்கான நிறைவேறுதல்கள், இங்கே நான் சென்று சேருவதற்கு எனக்கான ஒவ்வொரு நாளையும் நீங்கள் இது பண்ணி கொடுங்க என்பதாக நம்ம கேட்டு ஜெபிக்க முடியும். பின்பு நம்ம வாசிக்க ஆரம்பிக்கலாம். தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது எனக்கு காண்பித்தான். அப்போ தேவதூதன் நம்ம பார்க்குறோம், போன அதிகாரத்தில் ஒரு தூதன் அந்த 7 வாதைகளை செய்த ஒரு தூதன் தான் இந்த காரியங்களை குறித்து இவருக்கு சொல்கிறார். அவர் யோவானுக்கு இதை காண்பிச்சு கொடுக்குறாரு. ஒரு பளிங்கை போல தெளிவான ஒரு ஜீவ நதி, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய த்ரோன்லேருந்து, அவருடைய சிங்காசனத்திலிருந்து வருகிறது. அப்போ அந்த ஜீவ ஊற்று, அவர் தான் அந்த ஜீவ தண்ணீர் என்று நம்ம பார்க்குறோம். ஆகையினால இந்த தண்ணீர் அவரிடத்துலேருந்து புறப்பட்டு வருது. அது நகரத்தின் வீதி வழியாக பாய்ந்து ஓடுகிறது. இந்த நகரத்தை குறித்து நேற்று நம்ம தியானித்தோம். ஆண்டவர் கொண்டு உருவாக்கி இருக்கிற அந்த புதிய நகரம், அது ஒரு சதுரமாக இருந்ததை பார்க்குறோம். அகலம் நீளம் எல்லாம் சமமாக இருந்தது என்பதாக, ஒரு கியூப் மாதிரி இருந்ததுங்கிறத பார்க்குறோம். அதில் நம்ம 12 வாசல்களை பார்த்தோம். முழுவதும் அது அருமையான ஒரு 12 கற்கள் மீது அடித்தளமிடப்பட்டிருந்தது. அந்த 12 கற்கள் 12 சீஷர்கள், ஒவ்வொருவருக்கும் விலையேற பெற்ற அந்த கற்களாக அவங்க எல்லாரும் இருந்தாங்க. அதுக்கு மேலே தான் அந்த மாளிகையாகிய அந்த புதிய நகரம் எழும்பி நின்றது. இப்போது அந்த நகரத்துக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான நதி ஒன்று போய்கொண்டிருக்குது. 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம். அது என்ன 12 விதமான கனிகள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 12 என்பது முழுமையை குறிக்குது. 12 அப்போஸ்தலர்கள், அப்புறம் 12 கோத்திர பிதாக்கள், அதே மாதிரி 12 என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான ஒரு ஃபுல்னஸை குறிக்கிறதா இருக்குது. அப்போ இந்த இடத்துல இந்த கனிகள் 12 உருவாகிறது என்று சொல்வது என்ன குறிக்குதுன்னா, காட் இஸ் கோயிங் டு பி ப்ரொவிஷனிங். தேவன் என்ன செய்கிறாரு, அங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன தேவையோ அதை தந்து ஆசீர்வதிக்கிறார். சகல ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிச்சிருக்கிறார் என்பதைத்தான் இதில் நம்ம புரிந்து கொள்கிறோம். அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். அப்போ அந்த ஜீவ விருட்சம் என்கிற இந்த விருட்சத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமத்தில் 2 விருட்சங்களை தேவன் வைத்திருந்தார். ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று என்ன, நல்லது கெட்டதை அறியக்கூடிய ஒரு விருட்சம். அவங்க இந்த ஜீவ விருட்சத்தை தெரிந்து கொள்ளவில்லை. அதுக்கு பிறகு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியாதபடி தான் என்ன செஞ்சார், தேவன் காவல் போட்டார். அப்போ அந்த ஜீவ விருட்சத்தின் மேன்மையை இங்கே நம்ம பார்க்குறோம். அது ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானது. அப்போ இன்றைக்கி நமக்கு நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் நம்ம அறிவை விருத்தியாக்குது. நிறைய அதனால் சில ஆதாயமும் கூட நமக்கு வரலாம். ஆனால் நம்ம ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவான அந்த இலைகள் இருக்குது பாருங்கள், அதுதான் ரொம்பவும் முக்கியமானதாக இருக்குது. பிகாஸ் ஐ நீட் டு க்ரோ இன் தட். சரி, அடுத்து என்ன, இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அப்போ இனி சாபம் இருக்காது என்று பார்க்கிறோம். இப்போ இந்த சாபம் வேதம் முழுவதும் நம்ம பார்க்கும்போது ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பிக்குது. இந்த சாபம் எப்போ கீழ்ப்படியாமை வந்ததோ அப்போ சாபமும் வந்தது.
என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து சொன்னார், நீ சகல காட்டு மிருகத்திலையும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி ஏவாளை வஞ்சித்த சர்ப்பத்தை முதலாவது கர்த்தர் சபித்தார். அதுக்கு பிறகு ஸ்திரீயை சபிக்கிறாரு. அவள் என்ன செய்கிறா, இந்த மாதிரி தன்னுடைய வேதனையோடு அவள் பிள்ளை பெறுவாள் என்பதான ஒரு சாபத்தை அவள் பெற்றுக்கொள்ளுகிறாள். அவளுடைய கணவன் அவளை ஆண்டு கொள்ளுவாள் என்பதாக. அடுத்து ஆதாமுக்கு வந்த சாபம் என்ன? அவன் கீழ்ப்படியாமையாக மனைவியின் சொல்லை கேட்டு கர்த்தருடைய சொல்லை புறந்தள்ளினா, அதன் நிமித்தம் அவனுக்கு வந்த சாபம். கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கு, எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஸோ அவனுக்கு வந்த ஒரு சாபம். அப்படியாக ஒவ்வொருவருக்குமே இந்த மாதிரி சாபம் வந்தது என்பதை பார்க்கிறோம். சரி, அடுத்தது பாருங்க, ஆண்டவர் சொன்னக்குன்னு ஒரு காரியம் என்ன? நீ மண்ணாய் இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய். அது மாத்திரமல்ல, நீ உயிரோடு இருக்கும் கால் மட்டும் நீ என்ன செய்வ? உன் வேர்வையாலே ஆகாரம் புசிப்பாய். அந்த மாதிரியான ஒரு சாபம் வந்துவிட்டது. சரி, உபாகமம் 28 நம்ம பார்க்குறோம் இன்னும் ஒரு செட் ஆஃப் கர்சஸ் எப்போ வருது? உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ செவி கொடாமலும் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமலும் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளாமலும் போனால் இந்த சாபங்களெல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும்னு உபாகமத்தில் கர்த்தர் சொன்னார். அப்போ தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வரும் பொழுது அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அது பார்க்குறோம், அவங்க ஜலத்தினால ஞானஸ்தானம் பண்ணப்பட்டாங்க. அதுதான் அந்த நதியை கடந்து வரும்போது, கடலை கடந்து வரும்போது ஞானஸ்தானம் பண்ணப்பட்டாங்க. அதே மாதிரி மேகஸ்தம்பம், அதே மாதிரி கர்த்தருடைய மன்னா, இவைகள் எல்லாவற்றாலும் போஷிக்கப்பட்டு கர்த்தராலே பராமரிக்கப்பட்டு வந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவங்களுக்கு சொல்லியிருந்தது என்ன? இந்த நியாயப்பிரமாண வசனத்தின்படி நீ நடந்து கொள் என்பதான தன்னுடைய உடன்படிக்கையை கொடுத்தாரு. அந்த உடன்படிக்கையை நீ கை கொள்ளலைன்னா இதில் நான் சொல்லியிருக்கிற சாபம் உன் மேலே வரும்னு சொன்னார். ஆகையினால நியாயப்பிரமாணத்தை பெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் சாபத்துக்குள்ளானவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அதை கை கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம். இதைத்தான் கலாத்தியர் 3:10 பார்க்கிறோம். பவுல் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறார். ஏன்னா இந்த ரெண்டுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. உபாகமத்தில் இருந்த சபைக்கும் கலாத்தியர் இருந்த சபைக்கும் ஒரு வித்தியாசம் என்ன? உபாகமத்தில் இருந்த சபை மாம்ச சபை. காரணம் என்ன? அவர்கள் அந்த நாளிலே ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவங்க நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் கலாத்தியாவில் இருந்த சபை அது ஆவியை பெற்ற சபை. அது என்ன செஞ்சிருச்சு? ஆவியிலே ஆரம்பம் பண்ணின அவர்கள் மாம்சத்திலே முடிவு பெற வேண்டும் என்று புத்தி இல்லாமையால் செய்த ஒரு காரியத்தை தான் பவுல் கடிந்து கொண்டார். கடிந்து கொண்டு சொன்னார், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளால் வருகிறவர்கள் சாபத்துக்குட்பட்டவர்கள். ஏனெனில் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் செய்யாதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். அப்போது இன்றைக்கும் சாபம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் சாபம் இருக்கவே செய்கிறது. ஏன்னா இதை குறித்து அநேகர் வெவ்வேறு விதமாக புரிந்து கொள்ளுகிறாங்க. சிலர் சொல்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் ஆகிவிட்டால் சாபம் கிடையாது, இயேசு சாபத்தை பரிகரித்தார் இல்லைங்களா, ஆகையினால இனிமேல் நமக்கு சாபமே கிடையாது என்று சொல்லுகிறாங்க. ஆனால் இந்த கலாத்திய சபைக்கு தேவன் கொடுத்த எச்சரிப்பை நம்ம மறந்து விடுகிறோம். இப்போ கலாத்திய சபை என்ன பண்ணுச்சு? ஆவியில் ஆரம்பம் பண்ணுச்சு. ஆவியில் சாபம் இல்லை தான். ஆனால் மாம்சத்தில் முடிவு பெற்றால் சாபம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். ஆகையினால நம்ம என்ன தவறாக புரிந்து கொள்ளக்கூடாதுன்னா, நம்ம இன்று ஆவிக்குரியவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஆவியினாலே வழிநடத்தப்படுவோம் என்று சொன்னால் நம்ம தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம். அப்போ நம்ம எந்த சாபமும் மேற்கொள்ள முடியாது. ஆனால் நம்ம மாம்சத்திலே நடக்கிற பொழுதெல்லாம் இந்த சாபம் வந்தே சேருகிறது. இதுக்குரிய விளைவுகளும் தான் சேருகிறது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அநேக விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள்லேருந்து விடுவிக்கப்படும்படியாக வர்றாங்க. இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனம் இன்னும் மறுரூபமாகவில்லை. இன்னும் அநேக காரியங்கள் அவர்களை கட்டி வைத்து கொண்டு தான் இருக்குது. அதே மாதிரி ஆன்செஸ்ட்ரலாக வரக்கூடிய நிறைய விஷயங்கள் இன்னுமே பீப்புளை பாண்டேஜில் தான் வைத்திருக்கிறத பார்க்குறோம்.
இந்த புரிந்து கொள்ளுதல் எல்லாரிடத்துலையும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபேர்மாக ஆர்கியூ பண்ணுவாங்க, சாபம் கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்கக்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, அப்போ சாபம் இல்லை என்று நீங்கள் சொல்கிறீங்களே, ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய விருப்பம் இல்லாமல் ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறானே, அவன் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு ஃபைனான்ஸில் குணமடையாமல் அல்லது அவனுடைய சரீரத்தில் வரக்கூடிய இந்த கட்டுகள் போகாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் அவர்களால் அதற்கு விளக்கம் கொடுக்க முடியாது. ஏன்னா சகல ஆசீர்வாதங்களாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு நம்ம எப்படி ஆக வேண்டும்? நம்ம வளர விசுவாசத்திலையும் சரி, ஆண்டவரோடு கூட நடக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்பட்டு நம்ம இன்னும் அதிகமாக சத்தியத்தில் தேறி வர வர இந்த சாபங்கள் ஒவ்வொன்றும் முறிக்கப்படுது. முழுவதுமாக தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற எல்லாவற்றையும் நம்ம சுதந்திரித்து கொள்கிறோம். அது சுதந்திரிக்கிற காலம் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் கட்டுகள் இருக்க தான் செய்து, அந்த கட்டுகள் இருக்குங்கிறதுனால கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செயல்படுவதில்லை என்று அர்த்தம் கிடையாது. இருக்கிற நிலையிலிருந்தே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து, நீ இருக்கிற பலத்தோடு வா மகனே மகளே என்று சொல்லி தான் டெய்லி நம்மளை அந்த வாக்கில் வந்து அவர் நடத்தி கொண்டு போகிறார். அதில் நம்ம என்ன செய்கிறோம்? விசுவாசத்தோடு போராடுகிறோம். விசுவாசத்திற்குரிய ஒரு போராட்டம் நம்ம எல்லோருக்கும் இருப்பதை பார்க்கிறோம். ஆக இந்த கலாத்தியர் நமக்கு இன்சிஸ்ட் பண்ணுறது என்ன? ஆவியில் ஆரம்பம் பண்ணின நம்ம மறுபடியும் மாம்சத்துக்கு போகக்கூடாது. மாம்சத்துக்கு போகிறதுனா என்ன அர்த்தம்? வேதத்தை நம்ம சொந்தமாக தியானிக்காமல், கர்த்தரோடு ஜெபத்தில், அன்றாட ஜெபத்தில் அவரோடு ஒப்பு கொடுக்காமல், தினம் நம்மளுடைய மனசாட்சியில் நம்ம வரக்கூடிய எந்த விதமான ஒரு காரியத்தையும் கர்த்தரிடத்தில் பாவ அறிக்கை செய்து மனம் திரும்பி அவருடைய வழிகளில் நடக்கிறது. இதை செய்யும் பொழுது நம்ம ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். அப்போது இந்த சாபம் வந்து நம்மை கட்டி வைக்க முடியாது. தேவன் எல்லாவற்றிலும் இருந்து என்ன செய்கிறாரு? விடுவிக்கிறாரு. ஆனால் நம்ம மறுபடியும் மாம்சத்தில் நடக்க தொடங்கிட்டோம் என்று சொன்னால் இவைகள் நம்மை ஆளுகை செய்ய தொடங்கிவிடும் என்பதை பார்க்கிறோம். அடுத்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்பதை பார்க்கிறோம். அது எப்படி? இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில் இருந்து கர்த்தர் விடுவித்ததுக்கு என்ன காரணம்? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவர் என்று எழுதியிருக்குது. ஆகையினால இயேசு கிறிஸ்து எனக்காக மரத்தில் தூக்கி போடப்பட்டார், எனக்காக அவரே சாபமாக மாறினார். இப்படித்தான் நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். அப்போ நியாயப்பிரமாண சாபம்ங்கிறது என்ன? நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விதிகளையும் கை கொள்ளணும். அப்படி பார்த்தா அது ஒரு பெரிய ஒரு பாரமான ஒரு சுமையாகத்தான் இன்று இருக்கும். இப்போ யோசித்து பாருங்களேன், இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம மனம் திரும்பவும் கர்த்தருடைய வழிகளில் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம இயேசு ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை கை கொள்ளணும்னு நம்ம சொல்கிறோம். அது ரொம்ப எளிமையானது. இயேசப்பா சொல்லியிருக்காரு, என்னுடைய யோக் ரொம்ப ஈஸின்னு சொல்கிறார். இப்போ இதுவே நம்ம நியாயப்பிரமாண காலத்தில் உள்ளவங்கன்னு வைங்க, அது ரொம்ப கடினமான ஒரு காரியம். நீங்கள் ஒவ்வொரு பண்டிகையும் ஆசரிக்கணும், ஒவ்வொரு விதமான சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஆசரிக்கணும். ஒன்றில் தவறுனா கூட நீங்கள் வந்து மறுபடியும் சாபத்துக்குள்ளாயிருவீங்க. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, அந்த புதிய சபையை பார்த்து மறுபடியும் நீங்கள் அதுக்கு போகாதீங்க, இயேசு கிறிஸ்து உண்டாக்கின அந்த சுயாதீன நிலைமையிலே நீங்கள் இருங்க என்று சொல்லுகிறார். அதே மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி பார்க்குறோம், ஆவிக்குரிய சபையாக நம்ம இருக்கிறோம். நம்ம நிறைய மாம்ச சபைகளும் என்ன செய்யுது? நிறைய பேரை வந்து சாபத்துக்குள்ளே கொண்டு போயிடுது. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் பழைய ஏற்பாட்டு கற்பனைகளை, பழைய ஏற்பாட்டு வழிமுறைகளை, அதே மாதிரி ஒரு ஆசாரியத்துவம், அந்த ஆசாரியத்துவ முறைமைகளில் நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்க? அநேகரை வஞ்சித்து வேர்ல்ட்லி ரிலீஜன்ஸ் அப்படிங்கிறத குறித்து கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்தார். வெளிப்படுத்தலில் 18-19 வாசிக்கும் போதெல்லாம் பார்த்தோம். அந்த பாபிலோனியன் சிஸ்டம் அது இன்றைக்கும் வந்து ஒரு போலி கிறிஸ்தவமாக இருந்து கொண்டு அநேக விசுவாசிகளை வஞ்சித்து கொண்டிருக்குது. ஆக நம்ம அதை பார்த்து ஏமாந்து போகாமல் அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும். இதுவும் நமக்கு ரொம்ப முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அடுத்து, ஏசாயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி எல்லா பாடுகளையும் சகித்து மீட்டு கொள்வார் என்பதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கமுள்ளவரும் பாடுகளை அறிந்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மூடிக்கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், நாங்கள் அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பிணிகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார்.
நாமோ அவரை தேவனாலே கண்டிக்கப்பட்டவராகவும் அடிக்கப்பட்டவராகவும் சிறுமைப்பட்டவராகவும் எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி அரித்திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் சுமத்தினார். அப்போ இதில் தான் நம்ம இயேசு ஆண்டவருடைய அன்பை நம்ம அறிந்து கொள்கிறோம். எவ்வளவோ நம்மளுடைய அக்கிரமங்கள், நம்முடைய வழிகளில் நம்ம நடந்தப்பெல்லாம் செய்த பாவங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் விலை இல்லாமல் இல்லை. அந்த பாவத்துக்கு விலைக்கிரயம் என்ன? மரணம். அதனுடைய விலைக்கிரயம் என்ன? உபத்திரவம். இது எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்மீது ஏற்றுக்கொண்டதுனால தான் நம்ம இன்னைக்கு விடுதலையை பெற்றிருக்கிறோம். ஆகையினால் பெற்றிக்கொண்ட அந்த சுதந்திரத்தின் மேன்மையை அறிந்து கொண்டு அதை நம்ம விட்டுவிடக்கூடாது. ஏன்னா சாத்தான் மறுபடியும் நம்மை அடிமையாக்கும்படி பல்வேறு வழிகளில் முயற்சி செய்கிறான். அந்த உலகத்தின் இதுலேயும் நம்ம போயிட்டோம்னு சொன்னால் மறுபடியும் நம்மளை அடிமைப்படுத்தி விடுவோம். ஆகையினால் இந்த அருமையான சுதந்திரத்தை நம்ம விட்டு விடக்கூடாது. அடுத்தது ரோமர் 8 சொல்லப்பட்ட கடைசியாக, சிருஷ்டியானது அடிமைத்தனத்துக்குரியதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும்படி அது இப்போதைக்கு மாயைக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் அதை கர்த்தர் விடுவிப்பார் என்பதை பார்க்கிறோம். சரி, அடுத்தது இதன் மூலமாக நம்ம கற்றுக்கொள்வது என்னென்னா, இனி வரக்கூடிய அந்த உலகத்தில் சாபம் கிடையாது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் பரிகரித்து விட்டதுனால நமக்கு அந்த இடத்துல போன பிறகு இது கிடையாது. சரி, அதுக்கு பிறகு 4ஆம் வசனம், அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமும் ஆனவைகள். சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். அப்போ ஏசப்பா சொன்னார், நான் அந்த பூமியில் இருக்கையில் இந்த பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். அப்போ அவர் இருக்கிற இடம் எவ்வளோ பிரகாசமாக இருக்கும். அவர் தான் அந்த சிட்டி முழுவதும் வெளிச்சமாக இருக்கிறார். அடுத்தது அவர் சொல்கிறார், நான் சீக்கிரமாக வரப்போகிறேன். இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வரிகளை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஏன்னா இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தினுடைய தொடக்கத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு, இதை வாசிப்பது ஒரு பெரிய பாக்கியம் என்று சொல்லி. அப்போ வெளிப்படுத்தல் விசேஷத்தை வாசிக்கும் போது மட்டும் என்ன பாக்கியம்னு சொல்லி பார்த்தா இதுதான் அது காரியம். என்ன கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை யார் கை கொள்கிறானோ அவன் பாக்கியவான். அப்போது ஒட்டுமொத்த வேதாகமத்தையும் நம்ம வாசிக்க வேண்டும். வாசிக்கும் பொழுது சிருஷ்டிப்பிலிருந்து ஆரம்பித்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன சுவிசேஷம், அப்போஸ்தலர்கள் நமக்கு கொடுத்த உபதேசம், இவை எல்லாவற்றையும் நம்ம வாசித்து முடிக்கிறோம். அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட நீதிமொழிகள், சங்கீதங்கள், இன்னும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள், ராஜாக்களின் புஸ்தகம், இதிலிருந்து எல்லாம் தேவனுடைய வழிகளை நம்ம கற்றுக்கொள்கிறோம். இதனுடைய இறுதி பகுதியாக இந்த வெளிப்படுத்தல் இருக்குது. இந்த வெளிப்படுத்தலில் தான் தேவன் இதை கேட்டு கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளையையும் அவர் 7 சபையாக அங்கே காண்பிக்கிறார். அந்த 7 சபையும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. இப்போ நீங்களும் நானும் அந்த 7 சபையில் ஒன்றா தான் இருக்கிறோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லவோதிக்கியா சபை என்று ஒன்று இருக்குது, ஃபிலடெல்ஃபியா அப்படின்னு ஒரு சபை ஒன்று இருக்குது, அதே மாதிரி ஆதி அன்பை விட்டுவிட்ட ஒரு சபை ஒன்று இருக்குது. இப்படியே அநேக சபைகள் இருக்குது. இதில் நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத நாமளே பரிசோதித்து நம்ம எதில் குறைவுபட்டிருக்கிறோமோ அதெல்லாம் நிறைவாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது ஒரு காரியம், கர்த்தருக்குள் நம்மை நிலைநிறுத்துவது. அடுத்தது இந்த காரியங்கள் என்னென்னா, நம்ம எச்சரிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லி வெளிப்படுத்தல் விசேஷம் சொல்லுது. என கர்த்தருடைய நாள் திருடனை போல வரும் என்று சொல்கிறார். அப்போது
இயேசு கிறிஸ்து வானத்தில் வரும்பொழுது நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், அதற்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு மத்தேயுவிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் எப்படி விசுவாசத்தோடும் தூய்மையோடும் வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். அடுத்து அவருடைய சத்தியத்தை நம்ம கை கொண்டு இந்த பாபிலோன்கிற சிஸ்டத்தோடு நம்ம ஒத்து போகாமல் அவருக்கென்று பிரித்து எடுக்கப்பட்ட மக்களாக இருக்கணுங்கிறதையும் சொல்கிறார். அப்போ இது 3வது பாயிண்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். நம்ம இன்றைக்கி எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாது. we don't want to compromise the true living God. ஏன்னா அசுத்தத்திலிருந்து சுத்தத்துக்கு வரலாம், சுத்தத்திலிருந்து மீண்டும் நம்ம என்ன செய்து விடக்கூடாது, அசுத்தத்துக்கு போய்விடக்கூடாது. ஆகையினால இந்த 3வது காரியம் ரொம்ப முக்கியம். அடுத்தது என்ன, தேவனாலே நமக்கு வரக்கூடிய ஆறுதல், இயேசு கிறிஸ்துவினாலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வெற்றி. இது எல்லாமே நம்ம இதில் பார்க்குறோம். சரி, இறுதியாக மிச்சம் உள்ள வசனங்களை தியானித்து முடிக்கலாம். யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளுவதோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்றான். பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பார்த்தீங்களா? இப்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன, நீ அநியாயம் செய்து கொண்டிருக்கிறியா, நீ இன்னும் அநியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டுமானால் செய்து கொள். அசுத்தமாக இருக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டியா, நீ இன்னும் அசுத்தமாவதற்கான காரியங்களை செய்து கொள். ஆனால் நீதிமானாக இருக்க வேண்டும் என்று இருக்கிறவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லிட்டார். அப்போது இங்கே தான் தேவன் நமக்கு கொடுத்த அந்த சுயாதீனம், நமக்கு கொடுத்துருக்கிற அந்த ஃப்ரீ வில் ஆஃப் சாய்ஸ் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு மேன்மையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு என்பதை நம்ம காண முடியும். ஏன்னா அநேக விசுவாசிகளுக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி என்ன, இவன் உலகத்தாருக்கு வரக்கூடிய கேள்வி என்ன, இவ்வளவு அநியாயம் நடக்குதே, இது ஏன் ஆண்டவர் போய் தடுக்கிறது இல்லை? எல்லோரும் ஆண்டவரை ஒரு போலீஸ்மேன் மாதிரி ஆண்டவரை பார்ப்பாங்க. ஆண்டவர் ஒரு அநியாயம் நடக்கும்போது போய் அது நடக்கிறதுக்கு முன்னாடியே போய் தடுத்து நிப்பாட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஆண்டவர் உண்டாக்கின உலகத்தில் அவர் கொடுத்துருக்கிற ஒரு விஷயம் என்ன, நன்மையானது என்ன என்பதை மனிதர்களுக்கு அவர் இருதயத்தில் எழுதுகிறாரு. தீமையானது என்ன என்பதை நம்ம இனம் கண்டு கொண்டு அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று மனசாட்சியிலே நமக்கு அதை சொல்கிறார். ஆனால் அவன் ஒவ்வொருவனும் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அவன் அதை தெரிந்து கொள்ளட்டும் என்று நம்முடைய சாய்ஸுக்கே அதை விட்டுறாரு. ஆனால் 12ஆம் வசனத்தை சொல்கிறாரு, அவனவன் செய்கிற கிரியைக்கு தகுந்த பலனை நான் என்னோட கூட கொண்டு வர்றேன் என்று சொல்கிறாரு. அவர் தான் ஆல்ஃபாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறாரு என்பதை. ஸோ கடைசியில் அவருடைய கற்பனையின்படி யார் செய்கிறானோ அவன்தான் பாக்கியவான் என்று சொல்கிறார்.